ஹேட்டா செல்லக்குட்டீஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா யுங்மின்னோட எஃப்எஃப் தான். சாரிடா, என்னால் தாகியோட பார்ட் 4 என்னால் க்ரியேட் பண்ண முடியல. என்ன கான்செப்ட் சேர்த்துனே தெரிலடா. ஆனால் தான் கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் வந்து உங்களுக்கு எப்படியாச்சும் க்ரியேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகேங்களா? அண்ட் இதில் என்னென்னா யுங்மின்னோட கதைக்கு போயிடலாம். இன்ட்ரோ என்னென்னா, இது லைக் சுகாவும் ஜிமினும் வந்து ஒரு ஆஃபீஸில் தான் வேலை பண்ணுறாங்க. சுகா எப்போவுமே மேனேஜர் தான், அவன் ஒரு மேனேஜர். அண்ட் பிஏ வந்து ஜிமின், அவன் ஃபைல்ஸ்லாம் செக் பண்ணி அந்த மாதிரி கொடுக்குற அவனுக்கு அந்த வேலை. ஓகேங்களா? இப்போ இந்த இதுவே போதும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். இங்கே என்னென்னா, லைக் சுகா வந்து சீக்கிரமாகவே கிளம்பியிருப்பான். அவனுக்கு நிறைய வேலை இருக்குனால அவன் சீக்கிரமாகவே ஆஃபீஸ் கிளம்பியிருப்பான். இவன் எப்போவுமே பொறுமையாக நிதானமாக கிளம்பான். இப்போ வந்து அவன் ஆஃபீஸும் போகிறான், ஜிம்முனும். இப்போ அங்கே அவனுக்கு அவனோட ஃப்ரெண்ட் வயல் தான். ஜிமின் நீ வாயா. என்ன வயல், இங்கே வா. என்ன வயல், அட வாடா அப்படின்னு சொல்லி கையை இழுத்துட்டு போகிறான். அவனும் என்னாச்சு வயல்? சுகா சார் ஏன்டா இவ்வளோ கோவமாக இருக்காரா? இல்லையே, அவன் ஜாலியாக ஹாப்பியாக தானே வந்தான். இல்லைடா, அவன் அப்படி இல்லை. வரும்போதே அவ்வளோ கோவமாக வந்தான். நல்ல வேலை கதவு ஓப்பனில் இருந்தது, இல்லைன்னா உடச்சிட்டு வந்திருப்பான் தெரியுமா. அவ்வளோ கோவமா? நல்ல ஜாலியாக தானே வந்திருந்தான். ஏன்னா ஃபோன் பேசிகிட்டே வந்தானா? உள்ளே வந்து ஏன்னா பார்த்தானா? இல்லை, அட்லீஸ்ட் நீ இங்கே இருந்த? நான் என்னோடய டெஸ்கில் தான் இருந்தேன். அப்போ ஐ திங்க் வெளியில் என்ன தான் நடந்திருக்கும். ஸோ எனக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அவனும் அவனோட கேபினுக்கு போயிடறான். அதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு மேடம் வந்துடுறாங்க. ஜிமன், வாங்க மேடம், வாங்க. டேய், என்னடா சுகா ரொம்ப கோவமாக இருக்கான்? இல்லை மேடம், வயலும் இப்போ தான் சொன்னான். என்னன்னே தெரிலையே. சரி, ஓகே, என்னன்னு போய் பாரு. சரியா? இந்த ஃபைல்ஸு, இது வந்து தயாங்குது, இது வந்து வயல்து, அண்ட் இது வந்து ஜானுது. 3 பேருமா? நான் செக் பண்ணவே இல்லையே. இப்போவே போய் எடுத்துகிட்டு வர சொன்னான். போ. சரி, போகிறேன் அப்படின்னு சொல்லி போகிறான். 3மே செக் பண்ணாமல் போகிறான். என்ன நடக்கணும் உங்களுக்கே தெரியும். இப்போ வந்து அவன் வந்து போகிறான். எக்ஸ்கியூஸ் மீ சார், கமெண்ட். வாங்க. என்ன டைம் இது சார்? என்ன டைம் இது சார்? 9:30. இதான் ஆஃபீஸ் வர டைமா சார்? இது நான் இயர்லியாக வந்துட்டீங்க. உங்களோட டைமிங் என்ன? 10 o'clock to 4 o'clock சார். சரி, டைமிங் எல்லாமே கரெக்டாக வரீங்களே, ஆனால் உங்களோட ஒர்க் டைமிங்காக இல்லையே, கரெக்டாகவே இல்லையே சார். அதான் சார் ஃபைல் எடுத்துகிட்டு வந்தேன், கொடுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்க்குறான். தயாங்கு ஃபுல்லாகவே தப்பாக இருக்குது. ஜானுதும் சின்ன தப்பு இருக்குது, வயல்தும் சின்ன தப்பு இருக்குது. உங்களோட ஒர்க் என்ன சார்? உங்களோட ஒர்க் என்ன சொல்லுங்கள். ஃபைல் செக் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். ஓகே, இல்லை செக் பண்ணிங்களா? அது வந்து செக் பண்ணு சார். செக் பண்ணிங்க? ஓகே, செக் பண்ணிங்களா? ஸோ ஓகே, நீங்களே செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்குன்னா நீங்களே என்னோட அந்த ஹெச்ஆர்கிட்டே கொடுத்துருங்க, நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஜிம்மன் வந்து செக் பண்ணுறான். பார்த்தா தயாங் ஃபுல்லாக தப்பாக இருக்குது. வயது ஜானுதெல்லாம் கொஞ்சம் தப்பு இருக்குது. சாரி சார். அதான் நீங்கள் செக் பண்ணிட்டீங்களே, அப்போ எதுக்கு என்கிட்ட சாரி சொல்கிறீங்க? அதான் கரெக்டாக இருக்குது எல்லாமே, நீங்களே போய் கொடுங்க, போங்க. சாரி சார், நான் செக் பண்ணணும் தான். ஏன் செக் பண்ணல சார்? ஏன் செக் பண்ணல? இல்லை சார், நீங்கள் ஃபைல் சீக்கிரமாக வரணுன்னு சொன்னீங்க, அதான். சரி, ஓகே, அதான் நீங்கள் தான் ஏர்லியாக வந்துட்டீங்களே, ஏன் நீங்கள் பொறுமையாக செக் பண்ணி எங்கேயும் கொடுத்துருக்கலாமே. சாரி சார்.
உங்களுக்கு வேலை இருக்குதுன்னு தெரிஞ்சோம் இந்த மாதிரி லேட்டாக வர்றது, லேட்டாக என் ஃபைலில் கொடுக்குறது, அதில் தப்பு இருக்கா இல்லையான்னு கூட செக் பண்ணாமல் என் கையில் கொடுத்தா என்ன இது? சாரி சார், அடுத்த தடவை இப்படி நடக்காது, போங்க அப்படின்னு சொல்லி போகிறான். ஜானு, வாயல், நெக்ஸ்ட்டு தாயாங்கன்னு 3 பேரும் அவங்க கேம்பின் கூப்பிட்றாங்க. மேடமும் அவங்க 3 பேரும் வராங்க. மேம், என்ன மேம் உங்களுக்கு தெரிஞ்சுதான் என் கையில் கொடுத்தீங்களா இல்லைனா என்ன மேம்? என்ன ஆச்சுடா? தாயா, என்னடா இது ஃபுல்லாக தப்பு பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன சின்ன தப்புக்கும் எவ்வளோ சின்ன மிஸ்டேக் பாரு. ஜானு, என்ன ஜானு, நீ எப்போவுமே பர்ஃபெக்டாக தானே இருப்ப, இப்போ என்ன நீயும் நீ ஏண்டா காலையில் அவ்வளோ சுகா ஏன்டா இவ்வளோ டென்ஷனாக இருக்கான், ஏன் இப்படி பண்ணியிருக்கான்னு கேட்டியாடா, இப்போ பார்த்தா இப்படி பண்ணுறியவ. சாரி ஜிமன், டே நான் தெரியாமல் தாண்டா தப்பு பண்ணிட்டேன். அது உனக்கு தான் தெரியல, வேலை நான் சரியாக வராதுல எனக்கும். அப்போ எதுக்குடா இங்கே இருக்க? வெளில போயிடுறியான்டா சுகா கிட்ட. உன்னோட இது கொடுத்துட்டு போயிடு, உன்னோட இங்கேருந்து வெளில போயிடுறேன்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டு அப்படின்னு வெளில போயிடு. நீ இங்கே இருக்கவே தேவையில்லை. நானும் ஒன்று திட்டாமல் என்ன திட்டுறான்டா அவன். உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு இங்கே பாரு, உனக்குன்னா பண்ணுங்க. எனக்கும் இவனும் எந்த வேலையும் என்கிட்ட சரியாகவும் சொல்ல மாட்டேங்கிறான். எல்லாமே என் தலையில் கொடுத்துட்றான். நீங்களும் செக் பண்ணாமல் கொடுத்துட்றீங்க. ஏன் இப்படி பண்ணுறீங்க? சாரிடா, அடுத்த தடவை நான் இப்போ கரெக்டாக பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்தவங்க ஃபைலில் கொடுத்துறேன். திட்டான். இதுக்கு மேலே என்னத்தை கொடுக்க, கொஞ்சம் அப்புறமாவே கொடுத்துடலாம், ஃபஸ்ட்டு போங்க. மேடம் வந்து கேட்குறாங்க, சாப்பிட்டியே இல்லையாடா, என்ன இவ்வளோ டல்லாக இருக்க? எனக்கு சாப்பிடவே பிடிக்கல மேடம், என்னன்னே தெரில. நான் காலையிலையும் டீ காஃபி கூட குடிக்காம தான் வந்தேன். எனக்கு எதுவுமே பசிக்கல. பரவாயில்ல. ஜிமின், என்ன ஜிமின் சாப்பிடாம கொள்ளாமல்? இல்லை பரவாயில்ல மேடம், நான் அட ஏன்டா இப்படி இருக்க? வேணாம் மேடம் அப்படின்னு சொல்லி அந்த 4 பேரும் தாயாங், வாயல், ஜானு அண்ட் அவங்க அந்த மேடம் எல்லோரும் 4 பேரும் கிளம்புறாங்க. அவங்க ஒர்க் ஸ்டேஷனுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் சுகா வந்து ஜிம்முன்னு கூப்பிட்றாங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், கூப்பிட்டீங்களாமே? வாங்க. சார், என்ன சார் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க லன்ச் டைமில். அந்த என்ன சொல்ல, அந்த கம்பெனி நேம் எந்த கம்பெனி சார்? அதுதான் ஒரு பொண்ணு வந்து இந்த மாதிரி ஒரு டீல் கொடுத்தாங்களே அன்றைக்கி கூட நம்ம மீட்டிங் இருந்தோமே, க்ரீனாக் என்டர்பிரைசஸ். அதுதான். அந்த கம்பெனிலேருந்து திருப்பியும் ஒரு அந்த டீலுக்காக கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. அந்த மேனேஜர்லாம் வராங்க. அதான் ஈவினிங் இது இருக்குது, மீட்டிங் இருக்குது, அரேஞ்ச் பண்ணிடுறேன். ஓகே சார். அண்ட் ஏன் நீ டல்லாக இருக்க சார்? ஏன் டல்லாக இருக்க? இல்லை சார், காலையில் எதுவுமே சாப்பிடல, அதான். ஏன் சாப்பிடல? பசிக்கல சுகா, எனக்கு சாப்பிடவே பிடிக்கல, ஏதோ வாமிட் வர மாதிரி இருக்குது. ஏன் என்னாச்சு உடம்புக்கு? ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணலாம்ல. நான் நேற்று நைட்டே உன்கிட்ட சொல்லிட்டேன், எனக்கு எதுவுமே பசிக்கல, நீ தான் என்கிட்ட கொடுத்த. நான் அது வேண்டாம் வேணுமோ வெறுப்பு இல்லாமல் அப்படியே சாப்பிட்டேன். சரி, வெறுப்போடு சாப்பிட்டேன். நீ காலையிலேருந்து கொமெண்ட்டிகிட்டே வருது தெரியுமா? ஏன்டா இப்படி இருக்க? சரி, லஞ்ச் ஆச்சு சாப்பிட்றேன், எனக்கு பசிக்கலை அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க கால் பண்ணுறாங்க. வேறு யாரும் இல்லை, அந்த மேடம் தான். மேடம், கொஞ்சம் கேபினுக்கு வாங்களேன். அது வரேன். என்ன சுகா, என்னாச்சு? இங்கே பாருங்கள் மேடம், இவன் சரியாகவே சாப்பிட மாட்டேங்கிறான். ஏன் தான் இப்படி இருக்கானோ, கொஞ்சம் இவனை பார்த்துக்கோங்களேன். ஏன்டா என்னாச்சு? அது நான் கேட்டுட்டேன், பட் ஆனால் இப்போயும் என்னாச்சுன்னே தெரியல இவனுக்கு. மேடம், அந்த காலையிலே சொன்னல, எனக்கு தான் பசிக்கல. ஜிமன், ஏன் இப்படி இருக்க ஜிமன்? உனக்கு சாப்பிடாம இருந்தாலும் நீ எப்படி ஒர்க் பண்ணுவ? அதுவும் நீ சுகாவுக்கு பிஏ, உனக்கு நீ எப்படி பார்த்துப்ப உடம்பெல்லாம்? அதை நான் பார்த்துக்கிறேன். உனக்கு என்ன, நான் உனக்கு மீட்டிங் தானே அரேஞ்ச் பண்ணுவேன், நான் போய் அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி போகிறான். ஜிமன், நெல்லு. என்ன சுகா, இங்கே பாரு, சாப்பிடாம இருந்தால் எப்படி? அதுக்கப்புறம் உனக்கு ஹெல்த் ப்ராப்ளம் வந்தால் என்ன பண்ணுவேன்? நீ கஷ்டப்படுவே இல்லையோ, நான் நல்லா கஷ்டப்படுவேன். உனக்கு தான் தெரியல என்னை பற்றி.
டேய் நீ டேக்கர் எடுத்துக்கிறேன்னு ஒரு பையன் தான்டா, நான் ஒத்துக்கிறேன். அதுக்குன்னு எனக்கு பசிக்கலன்றால இங்கே வே, நல்லா தான் இருக்கேன். என்ன நல்லா இருக்க, உன் ஃபேஸை பார் எவ்வளோ டல்லாக இருக்குது தெரியுமா? மேடம் இங்கே பாரு ஜிமன், நான் அவனை இன்றைக்கி ஈவினிங் சாப்பிடாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி மேடம் ஒரு மாதிரி பார்த்துட்டே போகிறாங்க. ஒரு வேளை இப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி அப்படியே யோசிச்சுக்கிட்டே அவங்க வெளில போகிறாங்க. ஜிம்மனும் ஏன் இப்படி பார்த்துட்டு போகிறாங்க, சுகா ஏன் என்ன மேடம் இப்படி பார்த்துட்டு போகிறாங்க, ஓ நோஸ் நானும் உங்க கூட தானே இருக்கேன், எனக்கு மட்டும் என்ன தெரியும். சரி நீ போய் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணு, இப்போ மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறதுக்கோட சாப்பிட்றேன், எனக்கு தெரியாது. சுகா சுகா ப்ளீஸ் சுகா, பாரு இது ஒன்றும் என்னோடய ரிக்வெஸ்ட்டோ பெர்மிஷனோ இல்லைன்னா எதுவும் நினச்சிக்காத, இது என் ஆர்டர் பண்ணி தான் ஆகும். ஸோ சாப்பிட்ற விஷயத்துலையுமா எல்லா விஷயத்தையும் ஆர்டர் பண்ணியிருக்கேன்யா, நானும் உன்னோட ஸ்லேவா? நீ என்னோட ஸ்லேவ் இல்லை, ஆனால் என்னோட ஒய்ஃப், இதே சொல்லு அப்படின்னு சொல்லி ஜிம்மன் போகிறான். மீட்டிங்லாம் அரேஞ்ச் பண்ணுறான். அதுக்கப்புறம் மேடம் வந்து ஜிம்மன் வா, எங்கே சாப்பிடவா? ஐயோ நான் தான் சரி ஓகே இருங்க, மீட்டிங் அது அரேஞ்ச் பண்ணிட்டாச்சு வந்துடுறேன் இருங்க. ஜிம்மன் நீ எவ்வளோ இன்னும் வேலை இருக்குது, இன்னும் கொஞ்சம் தான். சரி நானும் பண்ணுறேன், உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நீ ஃபஸ்ட் உட்கார். எதுக்கு உட்காரு, நானே பார்த்துக்குறேன், இன்னும் கொஞ்சம் தானே பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு பார்த்துக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு டவுட்லேயே இருக்காங்க. லைக் அது என்னன்னு நான் சொல்கிறேன். அவங்க ஒரு யோசிச்சுக்கிட்டே பண்ணுறாங்க, ஒரு வேலை இப்படி இருக்குமோ, ஒரு வேலை இப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிகிட்டே யோசிச்சுக்கிறாங்க. அதனால் அப்படி இருக்குமோ, இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஜிம்முக்கும் டவுட்டாக இருக்குது. ஏன் மேடம் இப்படி என்னை பார்த்துக்கிட்டே இருக்காங்க, ஏன்னா இது எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் மிரர்லலாம் செக் பண்ணுறான், ஒன்றுமே இல்லை. பட் நான் அவன் யோசிச்சுட்டே இருக்கான், ஏன் மேடம் இப்படி என்ன ஒரு மாதிரி கொடுக்கணும்னு பார்க்குறாங்க, ஓ என்னன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லி அவங்களும் சாப்பிட போகிறாங்க. எனக்கு சீக்கிரம் மேடம் ப்ளீஸ். டே இது பாரு உனக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன், ஓப்பன்லேயே இருக்குது, சாப்பிடு, இது உனக்கு பிடிச்சது தானே. எனக்கு பிடிக்காது மேடம், இப்போ எனக்கு பிடிச்சிருக்கு தான், ஆனால் இப்போ எனக்கு பிடிக்கல. என்னத்தை பிடிக்கல, சாப்பிடு. ஸோ வேணாம் மேடம் ப்ளீஸ் மேடம். டேய் ஏன்டா இப்படி இருக்க, ஐயா சரி காஃபி டீயாச்சும் சாப்பிட்றியா? காஃபினா கசக்கும், டீனா எனக்கு பிடிக்காது. ஏன்டா இப்படி இருக்க, ஐயா ஃப்ரூட்ஸ் ஆச்சும் சாப்பிடு. சரி சாப்பிட்றேன் தாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஏதோ 2-3 ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிட்றான், அதுவும் 2-3 பீஸ் தான் சாப்பிட்றான். எனக்கு இதுவே போதும். டீ ஷோ இவன் ஒரு கன்ஃபார்ம் அப்படி தான் இருப்பான் போலையே அப்படின்னு சொல்லி வயலுக்கு ஜானுக்கும் கால் பண்ணுறாங்க. யாருக்கு மேம் கால் பண்ணுறேங்க, நாங்கள் கேண்டீனில் இருக்கோம், கொஞ்சம் வரீங்களா? அது வரேன் மேம். ஜானு என்ன வயல், இவங்க மேம் கூப்பிட்டாங்க கேண்டீனில், ஜிம்முன்னு இருக்காங்க, வா. எதுக்கு கூப்பிட்றாங்க தெரியல, வா அப்படின்னு சொல்லி போகிறாங்க. என்னாச்சு மேம்? இங்கே பாரு நானும் ஜிம்முன்னு ஒரு இடத்துக்கு போகிறோம், நீ மீட்டிங் அதெல்லாம் பார்த்துக்கணும். ஏது சுகா சார் தான்? ஐயோ நானாக பார்த்துக்க மாட்டேன். ஆமாம் நாங்களாம் பார்த்துக்கவே மாட்டோம், அவர் சின்ன கோவப்பட்டாலும் அவ்வளோதான், எங்கள் தலையை உருட்டி தொங்க விட்டுருவார். ஏய் இப்போ என்ன பயப்படுறீங்க, ஜீவன் மட்டும் எப்படி பார்த்துக்கிறான்? ஐயோ அவனோட வைஃபிவன், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஐயோ என்னாலாம் முடியாது அப்படின்னு சொல்லி மாற்றி சொல்கிறாங்க வாயலும் ஜானுவும். ஏய் ஏன் இப்படி நந்துக்கிறீங்க, கொஞ்ச நேரம் தான், ஒரு கொஞ்ச நேரத்துலேயே வந்துடும், நீங்கள் இதை பார்த்துக்கோங்க. மேம் ப்ளீஸ் மேம் எனக்கு பயம் மேம். ஆமாம் மேம் எனக்கும் பயம் மேம். பயம் ஜானு இதெல்லாம் பார்த்துக்க மாட்டிங்களா மேம்? எங்கே மேம் என்னை கூட்டிகிட்டு போகிறீங்க? நான் சொல்கிறேன் ஜிம்மன், நீ ஃபஸ்ட்டு வா, நீங்கள் பாரு இதை பார்த்துக்கோங்க ஓகேவா அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டு அப்படியே கிளம்பிடுறாங்க. மேம் ஐயோ இவங்க வேறு போயிட்டாங்களே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி, மேம் எங்கே மேம் கூட்டிகிட்டு போகிறீங்க? வா சொல்கிறேன் ஜிம்மன் வா. மேம் எங்கே மேம், வா அப்படின்னு சொல்லி அவங்க இடத்துக்கு போகிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சுபா வந்து லைக் மீட்டிங்க்காக அரேஞ்ச் பண்ணவங்களை கூப்பிட்றாங்க. பார்த்தா ஜானு வேலை தான் வராங்க. என்ன மீட்டிங்களா அரேஞ்ச் ஆகிடுச்சா? அரேஞ்ச் ஆகிடுச்சு. சரி நீ ஏன் வந்திருக்க? ஜெர்மனிங்க. அது வந்து மேடம் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. எங்கே தெரியல, உங்ககிட்ட சொல்லலைங்களா? என்கிட்ட எதுவுமே சொல்லலையே.
அது வந்து எங்ககிட்ட சொல்லிட்டு போனாங்க. அவங்ககிட்ட சொல்லியிருப்பாங்கன்னு நம்பினேன். என்ன ஜானு பேசுகிற? சரி ஜானு, இங்கே பாருங்க, எனக்கு அங்கே இருந்தால் ஒரு மிஸ்டேக் கூட இருக்கக்கூடாது. ஒரு மிஸ்டேக் இருந்தாலும் அவ்வளோதான், எனக்கு தெரியாது, உங்கள் 3 பேரையும் தூக்கிடுவேன் பார்த்துக்கோங்க. இதுக்கு தான் சொன்னேன், சின்ன மிஸ்டேக் இருந்தாலும் தூக்கிடுவாங்க போல அப்படின்னு சொல்லி. மீட்டிங்கும் நல்லா போகுது, எல்லாமே கரெக்டாக போகுது. டீலும் ஓகேன்னு சொல்கிறாங்க. மீட்டிங் எல்லாமே அரேஞ்ச் பண்ணால் பக்காவாக போயிட்டு அப்படியே டீலிங்கும் ஓகேன்னு சொல்லுது. அவனுக்கு ரொம்ப ஹாப்பி. அதுக்கப்புறம் வெளில வந்து, இந்த தடவை தப்பிச்சிட்டிங்க, அடுத்த தடவை மாட்டுவீங்க அப்படின்னு சொல்லி போகிறான். ஜெர்மனுக்கு 1000 தடவை கால் பண்ணிட்டாங்க. லைக் மீட்டிங்க்கு முன்னாடியே கால் பண்ணிட்டாங்க, மீட்டிங்க்கு அப்புறமும் கால் பண்ணிட்டாங்க. அந்த ஆஃபீஸ் முடிகிற டைம் 4 o'clock கால் பண்ணுறாங்க, அட்டென்ட் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் மேடம் கால் பண்ணுறாங்க. மேடம் ஒரு 4 தடவை கழிச்சு தான் அட்டனே பண்ணுறாங்க. என்னாச்சு, எதுக்கு இத்தனை தடவை கால் பண்ணுற? மேம் என்ன மேம், ஜெர்மனியும் கூட போயிட்டீங்க, ஜெர்மனிக்கு என்ன ஆச்சுன்னே தெரில, அவன் காயிலேருந்து எதுவுமே சாப்பிடாம வேறு இருக்கான். என்ன ஆச்சு மேடம், என்ன அவனுக்கு என்ன ஹெல்த் இஷ்யூவா? அதெல்லாம் இல்லை, நீ உன் வீட்டில் போய் செக் பண்ணப்போ. என்ன மேடம் சொல்லுவீங்க? ஓ, அவன் காலே அட்டன் பண்ண மாட்டேங்கிறானே. ஏண்டா, உன்கிட்ட கார் இருக்கா இல்லையா, பைக் இருக்கா இல்லையா, உனக்கு அட்லீஸ்ட் கால் இருக்கா, நடந்தாச்சு, போய் பாரு போ அவனை. ஏன் என்னாச்சு மேடம்? போ, அவன் வந்து இடக்க முடக்கான ஆன்சர் கொடுத்துட்டு, இடக்க முடக்கான ஒரு கேள்வி, அந்த அவனுக்கு கொஷின் மார்க்காகவே இருக்குது. என்ன இருக்கும் ஜெர்மனுக்கு, காலையிலேருந்து சாப்பிடல, எதுவுமே பண்ணாமல் அப்படியே இருக்கானே இவன் அப்படின்னு அன்ஷுகாவுக்கு ரொம்ப இதுவாக இருக்குது. என்னன்னே தெரியல அவனுக்கு. அவன் அவ்வளோ டென்ஷனாக இருக்கு அவனுக்கு. ஸோ ஏன் தான் இப்படி பண்ணுறாங்க? அதுக்கப்புறம் ஒரு 5 தடவையாச்சும் கால் பண்ணிப்பாங்க ஜிம்முன்னு. 5 தடவையும் அட்டன் பண்ணலை. அதுக்கப்புறம் வீட்டுக்கு அப்படியே கோவத்தோடு போகிறாங்க. கோவத்துலேயும் அந்த காரில் கால் பண்ணுறாங்க. 1 தடவை கால் பண்ணல, 2 தடவை கால் பண்ணல, 1000 தடவை கால் பண்ணிட்டாங்க. அட்டன் பண்ணுற மாதிரியே இவன் இல்லை ஜிம்முன்னு. அதுக்கப்புறம் கடைசியாக ஒரே ஒரு தடவை அவன் வீட்டுக்கு போய் சேர்ந்ததுக்கப்புறமும் ஒரு தடவை கால் பண்ணுறான். அப்பையும் கால் அட்டன் பண்ணலை. அத்தனை தடவை காலிங் பெல் விட்டாமல் அப்படியே ஒரு 5 தடவை இல்லை, 10 தடவை இல்லை, அப்படியே 20 தடவை அடிச்சுட்டே இருக்கான். அதுக்கப்புறம் தான் ஒரு 2 minutes கழிச்சு தான் ஓப்பனே பண்ணுறான். அவன் போனோடனே, என்ன இத்தனை தடவை கால் பண்ணுறேன், அட்டன் பண்ணுன்னு உனக்கு கொஞ்சம் கூட யோசிச்சுப்பில்லையா? அதே மாதிரி இத்தனை தடவை காலிங் பெல்லும் அடிக்கிறேன், இப்போ வந்து திறக்கிறேன். என்ன வச்சு என்ன விளாட்றியா? இல்லை சுகா, அது வந்து என்ன இல்லை, இத்தனை தடவை காலிங் பண்ணிட்டு இத்தனை தடவை மிஸ் கால் பண்ணியிருக்கேன்னு பாரு, 50 தடவை கால் பண்ணிட்டேன். என்னை வச்சு என்ன விளாட்றியா? ஈவினிங்லும் போயிட்டேன், சாப்பிட கூட இல்லை, ஹெல்த் இஷ்யூவான்னு நான் இவ்வளோ பயந்துருந்தேன் தெரியுமா? ஏடா ஒரு வார்த்தை சுகா, நான் இங்கேருந்து போகிறேன், மேடம் என்னை கூப்பிட்ருக்காங்க, அந்த ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனால் உனக்கு என்னடா குறைஞ்சிட போகுது? இங்கேருந்து உனக்கு எரியுது இது மாதிரி சொல்லிட்டு போகாமல் என்ன மயிர் பிடிங்க எனக்கு எங்கே ஒரு கால் அட்டன் பண்ணால் என்னவா அப்படின்னு அவ்வளோ திட்டுறான். ஜெர்மனுக்கு கொஞ்சம் அவனுக்கு சேடாகிடுது. ஆனால் அவன் வந்து ஹக் பண்ணிடுறான் சுகாவை. ஹக் பண்ணால் அவ்வளோதான், அவன் டென்ஷன்லாம் குறைஞ்சிரும். அதனால தான் ஹக் பண்ணிடுறான். சாரி சுகா, அது வந்து நான் என்னன்னு சொல்கிறேன், ஃபஸ்ட்டு வா சாப்பிடவா. என்னது ஃபஸ்ட்டு விடு என்னையா? சுகா விடு என்னையா? ஏன் நீ ஃபஸ்ட்டு சாப்பிடல, அதை மட்டுமாச்சும் சொல்லு. இப்போயாச்சும் சாப்பிட்டியா? இல்லை, நீ ஃபஸ்ட்டு வா. சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிடாச்சு வரேன். நீ வா. எங்கே வா சொல்கிறேன், வா. நான் எவனாச்சும் சாப்பிட்டு போய் குளிப்பானா? ஐயோ, ஃபஸ்ட்டு நீ வா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஷோல்டரை தள்ளிட்டே அவன் வந்து உட்கார வைக்கிறான். ஜிமன் எனக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கும், குளிக்காமல் எனக்கு சாப்பிட வராது, ரொம்ப டென்ஷனாக வர வந்திருக்கேன், கொஞ்சமாச்சும் எனக்கு கூழ் பத்து இரு உனக்கு கூலிங்காக தானே வேணும், கூழ் பத்து உனக்கு என்ன சமாதானம் பண்ணுறதுக்காக தான் இரு, ஃபஸ்ட்டு அந்த டிஷ்ஷஸ்லாம் அப்படின்னு பார்த்தா மாங்காய் டிஷ்ஷாக செய்கிறான். அப்படியே மேங்கோ, அந்த ரா மேங்கோ வச்சு நிறைய செஞ்சுருக்கான். நெக்ஸ்ட் அவனுக்கு பிடிச்ச மாதிரி லைக் சுகாக்கு பிடிச்ச மாதிரியும் செஞ்சுருக்கான். என்ன இது எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது, என்ன விசேஷமா? அம்மா அப்பா ஏன்னா வராங்களா? ஏன் அம்மா அப்பா வந்தால் தான் இது மாதிரி செய்வேனா? அவனுங்களாம் செஞ்சு தர மாட்டேனா? சரி எதுக்கு சடனாக கூப்பிட்ற? இரு அம்மா, இது என்ன ஏதோ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். இது இது நல்ல கேள்வி. அது ஓப்பன் பண்ணி பாரு. என்னது உள்ள ஓப்பன் பண்ணி பாரு அப்படின்னு பார்த்தா
அங்கே ஒரு கிட் இருக்குது, வேறு எதுவும் இல்லை, ப்ரெக்னென்சி கிட் தான். என்னது இது, ப்ரெக்னென்சி கிட் ஆச்சு இது அப்படின்னு சொல்லி பார்த்தா அல்ல ஜிமின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான். ஏ ஜிமின், ஜிமின் உண்மையாவா? உண்மையாதான், உண்மையாவா? உண்மையாதான்டா, உண்மையாவா? உண்மையாதான். ஐயோ ஜிமின் அப்படின்னு சொல்லி ஹட் பண்ணி தூக்கி அவனை லைக் லிஃப்ட் பண்ணி தூக்குறான், சுற்றுறான். ஐயோ ஜிமினா, ஏ பாப்பா, ஐயோ வயிற்றுல பாப்பா இருக்காடா அப்படின்னு சொல்லி அப்படியே சுற்றுறான். ஏய் சுகா 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 விடு விடு விடு, ஐயோ விடு, என்ன அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி டைட் ஆக்குறான். ஏய் வீட்டில் பாப்பா இருக்குடா. ஓ சாரி வந்து உட்கார வா உட்கார வா அப்படின்னு சொல்லி கையெல்லாம் அமுக்கி விட்றான். இது மாதிரிலாம் பண்ணதே இல்லை. ஆனால் இப்போ பண்ண வந்து ஜிம்முனுக்கு செம்ம ஷாக்கு. என்னடா கையில் அமுக்கி விட்றான், பின் என்ன இது ஆமாம் நீயே ஃபஸ்ட்டு இதனால தான் வந்தியா இங்கே? ஆமாம் இதனால தான் பண்ணேன், எனக்கே தெரியாது. எனக்கு மேம் தான் பண்ணாங்க, மேம் தான் இது மாதிரி டெஸ்ட் கொடுத்து பண்ண சொன்னாங்க. அம்மா அவங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்க ஏதோ ஒரு சிம்டம்ஸ் பார்த்தாங்கண்ணா, லைக் இந்த மாதிரி சாப்பிடாம இருந்ததுனால நெக்ஸ்ட்டு ஒரு சிம்டம்ஸ்லாம் வருதான். ஆனாலும் அதை பார்த்து இந்த மாதிரி டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. டெஸ்ட் எடுத்து பார்த்தா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். ஐயோ ஜிமினா நல்ல விஷயம் சொல்லியிருக்கேன் ஐயோ அப்படின்னு சொல்லி சீக்கிரம்லாம் கிஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. ஐயோ ஜிமினா 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 உனக்கு என்ன வேணுமோ சொல்லு, நான் பண்ணித்தரேன். ஜூஸ் வேணுமா? அப்படின்னு சொல்லி இது போட்டு வரேன், இரு கொஞ்ச நேரம் தான் இது வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அவன் வந்து வாட்டர்மெலன் ஜூஸு, மேங்கோ ஜூஸு, ப்ரோமோகிரானட் ஜூஸு அப்படின்னு சொல்லி ஒரு 3 ஜூஸ் அப்படியே தான், ப்ளஸ் ஏபிசி வேறு ஜூஸு. என்னடா இத்தனை ஜூஸ் சாப்பிட்றதா, எனக்கு சாப்பிட பிடிக்கல, வேணாம். டேய் என்னடா ஒரு ஜூஸ் சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. மேங்கோ டேஸ்ட் பண்ணி பார்க்குறான், நெக்ஸ்ட் வாட்டர்மெலன் டேஸ்ட் பண்ணி பார்க்குறான், ஆரஞ்சு டேஸ்ட் பண்ணி பார்க்குறான், ஏபிசி ஜூஸ் டேஸ்ட் பண்ணி பார்க்குறான். அவனுக்கு எதுவுமே பிடிக்கல. அதுக்கப்புறம் கடைசியாக ஒன்று பிடிச்சிது, ஆப்பிள் ஜூஸ் தான் குடித்தான். இது கொஞ்சம் நல்லாயிருக்கு, இதுவே குடிக்கிறேன். சரி ஜிம்னா நான் ஃப்ரெஷ்ஷாக போய்ட்டு வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம், எதுக்கும் செக் பண்ணிட்டு வந்துடலாமா? சரி தான், எனக்கும் டவுட்டாக தான் இருக்குது. என்ன சொல்கிற ஜிம்னா? அப்போ எதுக்கு நீ ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிற? அது வந்து டபுள் செக்கிங். ஏன் செக்கிங்? அதான் டெஸ்ட் பண்ணியாச்சுல. ஐயோ ஜிம்னா அது வேறு இது வேறு. ஃபஸ்ட்டு சாப்பிடு, ஃபஸ்ட்டு அது கூடி நான் ஃப்ரெஷ்ஷாக போய்ட்டு வந்துடுறேன், ஒரு 5 minutes ஓகே? அம்மா வலிக்குது. ஐயோ என்ன சின்ன ஐயோ பாப்பா எட்டி உடைக்கிறான். அது சீக்கிரம் வா. என்ன சொல்கிறேன், சும்மா ப்ராங்க். ஏய் ஜிம்னா சரி கோவப்படாது, சும்மா இவ்வளோ டேக்கர் எடுத்துக்கிறியே, அதான் ப்ராங்க். ஜிம்னா உன் மேலே கோவப்பட வேணாம்னு நினைக்கிறேன், கோப்பத்திராத இரு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி போனான். போய் அவன் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஜிம்னையும் ஃப்ரெஷ்ஷப் ஆக்கிட்டு அவன் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜிம்னா இது டபுள் செக்கிங்னால எனக்கு கொஞ்சம் கன்ஃபார்ம் ஆகிறது ஒரு எக்ஸைட்டிங்காகவும் இருக்குது, பயமாகவும் இருக்குது. ஒரு வேலை இல்லைனாலும் பயமாக இருக்குது, ஆமான்னு சொன்னாலும் எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஜிம்னா என்ன வளர இரு கொஞ்சம் இரு. நர்ஸ் வந்து கூப்பிட்றாங்க. இல்லை யார் ஜிம்னு நினச்சிக்கா? இந்தாங்க தான், வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து ஒரு டாக்டர் சொல்கிறாங்க, வாங்க உள்ளே வாங்க, நான் உங்களுக்கு செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி உள்ளெல்லாம் செக் பண்ணுறாங்க. அது இதுன்னு நிறைய இது இருக்கும்ல ப்ராசஸ்லாம், அதெல்லாம் செக் பண்ணுறாங்க. நீங்கள் தானே அவங்க ஹஸ்பண்ட்? அவங்க ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்காங்க. டாக்டர் உண்மையாவா? உண்மையாக தான், அவங்க ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்காங்க, கங்க்ராட்ஸ் அப்படின்னு சொன்னேன். எனக்கு செம்ம ஹாப்பி. பக்கத்தில் ஜிம்மை நான் 4 ஹெட் கிஸ் பண்ணி ஐயோ ஜிம்னா அப்பா எனக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஆனால் இந்த டைமில் நிறைய ஸ்ட்ரெஸ் அண்ட் ஒர்க் நிறைய செய்யக்கூடாது. ஆனால் அதுக்குன்னு அப்படியே ஒரேடியாக ரெஸ்ட்டும் எடுத்துக்கூடாது. எக்ஸசைஸ் பண்ணணும், லைக் ஸ்டெப்ஸ் ஏறுறது, இந்த மாதிரி வாக்கிங், லைக்
சின்னதாக ரொம்ப மைல்டான ஒரு ஜாக்கிங் அந்த மாதிரி இருக்கணும் இந்த டைமில். அண்ட் ரொம்ப ஹெவியான லிஃப்ட்லாம் பண்ணாதீங்க. ஹெவியாக நடக்காமல் ரொம்ப ஹெவியாக நடந்து ஏதோ அலையாதீங்க. அண்ட் நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்கன்னா ஒரு சில மாதத்துக்கு மட்டும் போங்க. ஏன்னா இந்த டைமில் அவ்வளோ ஒர்க் டென்ஷன் எடுத்துக்கூடாது. அதனால தான் சொல்கிறேன், கொஞ்ச நாள் போயிட்டு நிறுத்திடுங்க. அண்ட் ஒன் மோர் திங், இந்த டைமில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அண்ட் இவங்களுக்கு ரொம்ப மூட் ஸ்விங்ஸ் ஆகும். எதுக்கெடுத்தாலும் கோவம் வரும், எதுக்கெடுத்தாலும் என்ன சொல்ல, மூட் அப்செட் ஆகிடுவாங்க. இந்த டைமில் மூட் ஸ்விங்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் அவங்க எதுக்கெடுத்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் சுகா. அண்ட் ஒன் மோர் திங், இந்த டைமில் வாமிட்டிங் சென்சேஷன் நிறைய வரும். அதுக்குன்னு சாப்பிடாம இருந்துடாதீங்க, நிறைய சாப்பிடுங்க. ஏன்னா ஹெல்த் ஸ்ட்ரென்த் இருந்தால் தான் பாப்பாவும் நல்லா வளரும். புரியுதுங்களா? ஓகே டாக்டர். அண்ட் ஜிமன், கொஞ்சம் பார்த்து மெல்லமாக நடங்க. ஃபாஸ்ட்டாக ஓடாதீங்க, ஃபாஸ்ட்டாக நடக்காதீங்க. ஓகேங்களா? ஓகே டாக்டர். ஓகே, யூ மே லீவ் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. அவங்களுக்கு செம்ம ஹாப்பி. சுகா சொல்லிகிட்டே வரான், இங்கே பாரு, ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்காத, ஃபாஸ்ட்டாக ஓடாத, அண்டு பார்த்துட்டு நம்ம குழந்த வயிற்றில் இருக்குது, பார்த்து, ஓகேவா? ஓகே. அண்ட் டாக்டர் சொல்கிற மாதிரி 1 ஹவருக்கு 1 ஹவர் வந்துட்டு ஜூஸ் கொடுத்துக்கிட்டே கொண்டாங்க, மறக்காமல் சாப்பிடணும். புரியுதா? ஓகே. அண்ட் நீ ஆஃபீஸ்க்கு வர வேணாம். எதுக்கு? எனக்குலாம் போர் அடிக்கும். என்ன சொன்னாங்க டாக்டர் தெரியும்ல, கொஞ்ச நாளைக்கு மட்டும் ஆஃபீஸ் போகலாம். அண்ட் எக்ஸசைஸ்லாம் பண்ண சொல்கிறாங்களே, ஸ்டெப்ஸ்லாம் ஏற சொல்கிறாங்க, நடக்க சொல்கிறாங்களே, பண்ணுறேன். எனக்கு என்ன, ஃபைல் செக்கிங் தானே, நான் பார்த்துக்கிறேன். அதுக்கு இல்லைடா, உனக்கு பார்த்துக்கணும்ல. இந்த மாதிரி ரொம்ப நீ வீட்டிலே நடந்தாலே உனக்கு எல்லாமே சரியாயிடும்டா. எவ்வளோ பெரிய வீடு பார்த்தல, அதுக்குன்னு வீட்டில் இருந்தால் போர் அடிக்கும். நான் கூட வரேன். அங்கே வயல் ஜானு அண்ட் மேடம்லாம் இருக்காங்க, முக்கியமாக தாயாங்க என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவன் நல்லாவே பார்த்துப்பான், கவலைப்பட வேணாம். அதுக்காக சொல்லடா. பாரு, என்னை ஓவராக டேக் கேர் எடுத்துக்கிறேன்னு சொல்லி என்னை வீட்டிலே கூண்டை போட்ட மாதிரி அடைச்சிடாத ப்ளீஸ். சுகா, எனக்காக ப்ளீஸ். சரி, ஓகே. இங்கே பாரு, அங்கே வரேன்னு சொல்லி அங்கே ஓடுறேன் ஆடுறேன் அப்படின்னு இருக்காத, புரியுதா? இங்கே பாரு, மேம் உனக்கு நிறைய அட்வைஸ் கொடுப்பாங்க, அது கேட்டுக்கிட்டே இரு. அண்ட் அதே மாதிரி மேம் சொல்கிறதும் கேளு. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதான் அப்படியே கேட்டுன்னுரு. என்னால் உன்னை எல்லா விஷயத்தையும் பார்த்துக்க முடியாது, புரியுதா? ஓகே சுகா. அண்டு நாளையிலேருந்து நான் உன் கூடயே வரேன், புரியுதா? என் கூடயே வா. அதுவும் நானும் உன்ட்ட இதான் சொல்லணுன்னு இருந்தேன். நீ என் கூட தான் வரணும், சரியா? அண்ட் ஒன் மோர் திங், உனக்கு என்ன வேணுமோ சொல்லு, நான் உனக்கு செஞ்சு தரேன். உனக்கு என்ன வேணுமோ சொல்லு, நான் வாங்கி தரேன். ஆனால் நோ ஜங்க் ஃபுட்ஸ். அது ஜங்க் ஃபுட்ஸ் நோவா? இல்லை, அது இல்லாமல் என்னால் உயிரே வாழ முடியாது. என்ன பேசுகிறது ஜீவன்? வேணாம். சுகா. சரி, அட்லீஸ்ட் சிப்ஸஸ் வாங்கித்தா. இது ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் டைமாக இருக்கட்டும். அதெல்லாம் கிடையாது. ஸ்டார்டிங்கே ஜங்க் ஃபுட்லாம் எப்படி? அதெல்லாம் முடியாது. சுகா ப்ளீஸ். நோ, நீ என்னோட செல்ல சுகா தானே, தங்க சுகா தானே, என்னோட பட்டு சுகா தானே, ப்ளீஸ். முடியவே முடியாது. ஏன் சுகா இப்படி பண்ணுற? உன்னை எவ்வளோ நல்லா பார்த்துப்பேன். இந்த மொத்த ரீசனுக்காக என் சந்தோஷத்தையே நீ இழக்க பார்க்குறல. என்னடா சொல்கிற? சுகா, நீ இந்த மாதிரிலாம் இருந்ததே இல்லை. ஐயோ, நெஞ்சு நிற்காத. இதுதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கும். சிப்ஸ் தான் வாங்கி தரேன், வேறு வாங்கி தர மாட்டேன். சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் ஒரு கடை இருக்குது. ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே ஒரு கடை இருக்குது. அங்கே காருக்கு எடுத்து போய் அங்கெல்லாம் சிப்ஸு வாங்கி தராங்க. ஆனால் அவன் ஜிவன் என்னன்னா, ட்ராலி எடுத்துகிட்டு போயிட்டு சிப்ஸு ஜூஸு அது இதுன்னு நிறைய வாங்குகிறான். என்னடா, ஒரு சிப்ஸ் பேக்கு தானே வாங்க சொன்னேன், என்னடா மொத்தமாக வாங்கிச்சிருங்க? என்னது டா, இந்த மாதிரி ஜூஸை சாப்பிடுவியா? உனக்கு ஃப்ரெஷ் ஜூஸ் தரேன். அண்ட் இது மாதிரி பிஸ்கெட்டா? நல்லதே இல்லை. இங்கே இப்போ இவ்வளோ சுகர், இங்கே இப்போ இவ்வளோ சால்ட்டு வேறு இருக்குது. இவ்வளோ லேஸ் சிப்ஸு. நீ பொட்டேட்டோ சிப்ஸ் தானே வாங்குறேன். இதுக்கு லேஸு
சுகா, நீ தானே சொன்ன ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கணும். இங்கே பாரு, நீ ஒரு வாரத்துக்கு வாங்கி வச்சுருக்க. ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் தான் எப்படி தெரியுமா? இப்போ சாப்பிட்டுட்டு அவ்வளோதான் அப்படின்னு இருக்கும். நீ என்னென்னா இப்படி வாங்கி வச்சுருக்க? இன்னும் ஐஸ்கிரீமு. இங்கே பாரு, நோ ஜிம்னா, நோ நோ நெவர். நான் இதை வாங்கி தர மாட்டேன். உனக்கு எது வேணுமோ அது நான் தரேன். இங்கே பாரு, நான் வீட்லேயே செஞ்சு தரேன். மேட் இருக்காங்க, அவங்க உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல ஹெல்த்தியான பிஸ்கெட்டும் ஹெல்த்தியான சிப்ஸும் செய்ய சொல்கிறேன். தயிர் செஞ்சு வேணாம், ஃப்ரெஷ் ஜூஸ் சாப்பிடலாம், ஓகேவா? ஐஸ்கிரீம் செய்யவே முடியாது வீட்டில். எது செஞ்சாலும் சுகர் நிறையவே இருக்கும். ஆமாம், உன் பாசை தள்ளி போகிறேன். என்ன சொல்கிறேன்? ஆமாம், சுகர் 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 ரெண்டுமே ஒன்று தானே. இதையும் நெஞ்சு நக்கிறானே. சரி, ப்ளீஸ்டா ப்ளீஸ்டா ப்ளீஸ். சரி எடுத்துக்கோ, ஆனால் கொஞ்சமாக எடுத்துக்கூட, இவ்வளோலாம் வேணாம். இது நான் உனக்கு இங்கே பாரு, இதுதான் இதே டிஷ்ஷை கொஞ்சோன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா எல்லாமே 3 பேக்கெட்டாக எடுத்துருக்கேன். ஒன்று போதும், ஓகேவா? அப்படின்னு சொல்லி எல்லாமே அப்படியே மொத்தமாக அள்ளிட்டு எடுத்துகிட்டு போயிட்டான். இது 1-2 தான் இருக்குது. லைக் ஒரு சிப்ஸு 1 தான் இருக்குது, பிஸ்கெட்டும் ஒரு 2 பேக்கெட் தான் இருக்குது. அப்படியே எல்லாமே குறைஞ்சிடுச்சு. அடப்பாவி, ஏதோ 2-3 எடுத்துகிட்டு போகிறதுன்னு பார்த்தா 2-3 தான் மிச்சமே வச்சுட்டு போகிறான் இவனை அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போயிட்டு அப்படியே அவங்க வீட்டுக்கும் போகிறாங்க. ஓகேடா, நம்ம பார்ட் 2ல் பார்க்கலாம். அண்டு என் வாய்ஸ் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குண்ணா, சாரிடா. எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான், வேறு எதுவும் இல்லை. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பாய் பாய்டா செல்ல குட்டீஸ்.